அரசியல்ல கூட சினிமா இல்லாம போயிடும். ஆனா சினிமாக்காரர்கள் கிட்ட அரசியல் இல்லாம இருக்கவே இருக்காது. நடிகை ராதிகாவோட சாம்ராஜ்யத்தை சன் டிவில இருந்தோ அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது அப்படின்ற நிலைமை ஐயோ பாவம் அரசியலால ஒழிஞ்சிருச்சு. ஒரு காலத்துல மட்டும் இல்ல, ரீசெண்டா வரைக்கும் கூட சன் தொலைக்காட்சியோட தரமிக்க படைப்புகள்ல ஒன்றா விளங்குனதுதான் நம்ம ராடன் டிவியோட சீரியல்லாம். யாரை விட்டு கொடுத்தாலும் கொடுப்போம், ராடன் விஷயத்துல மட்டும் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற இந்த சன் டிவி இப்போ காலம் எல்லாத்தையும் மாத்தி உருட்டி விளையாடிட்டே தான் இருக்கு. இப்போ ராதிகாவுக்கும் சன் டிவிக்குமான பந்தம் சீக்கிரமா முடிவுக்கு வர போறதா சொல்லப்படுது. ராதிகா இடத்த நிரப்பணும் அப்படின்றதுக்காக அதுக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்களாம். இப்படி யோசிச்சுட்டே இருந்தவங்களுக்கு லட்டு மாதிரி கையில வந்து உட்கார்ந்தவங்க தான் நம்ம குஷ்பு. விதவிதமான நிகழ்ச்சிகளால சன்னுக்கு துணையா நிற்க சபதம் போட்டு இருந்தாங்களாம் குஷ்பு. அவங்களோட முதல் டச்சே அமக்கலம். கல்யாணமான நாள்ல இருந்தே சீரியலுக்கு வந்துருங்க அப்படின்னு ஸ்னேகாவை நச்சரிச்சிட்டு இருந்த நம்ம சினிமாக்காரங்களுக்கு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்னேகா குஷ்பு கூப்பிட்டதும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சீக்கிரமாவே இந்த அறிவிப்பை முறைப்படி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடிக்கிற படத்தை ஜெயம் ராஜா இயக்குறாருல்ல, அதுலயும் ஒரு முக்கியமான ரோல் ஸ்னேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த படம் திரைக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்னேகா சின்ன திரையில எத்தனை எபிசோட்களை தாண்டி இருப்பாங்களோ தெரியல.